சிம்பிளாக ஹெல்த்தியாக நிலக்கடலை சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். மசாலா ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஊறினா மட்டும்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து மூடி கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் 3 விசில் கூட விட்டுடலாம். இதுக்கப்புறமும் இந்த தண்ணியை நீங்கள் வந்து வடிகட்டி ஆகணும். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமா தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு நம்ம கேரட், அதுக்கப்புறம் மாங்காய், இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், தேங்காய், நிலக்கடலை சுண்டல் பீச் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த புளிப்பெல்லாம் வந்து நிலக்கடலையில் இறங்கும். இதில் நம்ம லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதில் நீங்கள் மாதுளை இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாதுளை, அதுக்கப்புறமா ஓமப்பொடி, இது மேலே சாட் ஐட்டம் மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து சிம்பிளாக பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, அவ்வளோதான். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி